பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இந்த மாமா டிவி எஃப்ஜேவுக்கும் வியானாவுக்கும் விளக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. டெய்லி ஒரு புரோமோ பாட்டை போட்டு விட்டு சினிமா பாட்டை போட்டு விட்டு இவங்க லவ் கண்டென்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மாமா வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது எஃப்ஜே வியானா, கமருதீன், பாரு, அரோரா இவங்கள தூக்கவே மாட்டாங்க. 80 நாள் வரைக்கும் தூக்க மாட்டாங்க. இந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வர்ற வரையும் தூக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வச்சு இந்த வாரம் யாரை தூக்க போகிறாங்கன்னு தெரியல. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உயிர் உருவாக அந்த பாட்டு இருக்குது பாருங்கள், அதை போட்டு விட்டு ப்ரோமோ போடுறாங்க. நேற்று ஒரு ப்ரோமோ அதே மாதிரி. ஏன்னா மாமா வேலை பார்க்குறதுக்காக உள்ளே வச்சுருக்கீங்க. ஆனால் மாமா டிவிங்கிறத இன்னொரு தடவை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. டெய்லி ப்ரூவ் பண்ணிகிட்ருக்காங்க. அது சொல்லுது, எப்படி சொல்கிறதுன்னு தெரில, நீங்கள் ஒரு மாதிரி அழகாக இருக்கீங்க, கேவலமாக கிரிஞ்சிமா தெரியுமா இந்த 2K கிட்ஸு, அதே தாங்க, அதே தான். இந்த ட்ரெஸ்ஸில் கூட நீங்கள் அழகாக இருக்கீங்க. இந்த காக்கி சட்டையில் அசிஸ்டன்ட் வார்டனாக இருக்கும்போது கூட அழகாக இருக்காங்களாம் எஃப்ஜே. யாருக்கு? வியானாக்கு. வெக்கத்தை பார்க்கணுமே, வெக்கத்தை குலையிறது கொஞ்சிறது. ஐயோ, நேற்று தான் பார்க்க முடியல. நேற்று எபிசோடில் வேறு போடுறாங்க அதை, நீங்கள் கொஞ்சிறதையும் குலையிறதையும். ஒருவேளை இதை ஒரு குரூப் பார்க்குறாங்களோ, எதுக்கு ஃபோர்ஸ் பண்ணி திணிக்கிறாங்க? இதை பாட்டை போட்டு ப்ரோமோ போடுறாங்க. அப்புறம் இவர் சும்மா இருப்பாரா? இவர் தான் காதல் மன்னனாச்சே. ரம்யாவை பண்ணார், இப்போ ரம்யா கூட சண்டை. அப்புறம் ஆதிரை ஒரு ஆளாக முடிச்சுட்டு வர்றாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுட்டு இப்போ தான் வியானாவுக்கு வந்திருக்காரு. கடைசியாக வியானாவில் நிற்கிறார். சொல்கிறாரு, நீ பானா காத்தாடியில் வர்ற சம்மந்தமாக இருக்கீங்களாம். எப்படி? வியானா பானா காத்தாடியில் வர்ற சம்மந்தமாக இருக்காங்களாம். எப்படி இது? லவ் கண்டென்ட் கொடுக்குறாங்களா, இல்லை கண்டென்ட் கொடுக்கணும்னு கொடுக்குறாங்களா, உண்மையிலே லவ் பண்ணுறாங்களா, இல்லை கிரிஞ்சு பண்ணுறாங்களா, என்ன பண்ணுறாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க முடியல. இவங்க வேறு விளக்க பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. மாமா டிவி பண்ணுன்னு எல்லா கேமராலேருந்தும் ஜூம் பண்ணி காட்டுறாங்க. அந்த வீட்டில் இவங்க 2 பேரும் மட்டும் தனியாக தெரியுறாங்க பாருங்க. இவங்க போகிற இடத்துலலாம் பார்த்தீங்களா, எவனுமே இருக்க மாட்டான், சுற்றி ஒரு ஆள் இருக்க மாட்டான். ஏன்னா இவங்க ஆளே இல்லாத இடத்துக்கு தான் போகிறாங்க. தலை ரூம்லலாம் போய் நேற்று உட்காந்துருந்துச்சிங்க. அது நைட்டு 2 மணிக்கு தலை ரூமில் உட்காந்துருக்கு. என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல. சுபிக்ஷாவுக்கு ஒன்றும் தாங்க முடியல. முன்னாடி சுபிக்ஷா வியானாட்ட தான் அதிகமாக பேசிகிட்டு இருக்கோம். இப்போ அதுவும் போச்சு. ஏன்னா ஃபுல்லாக இவன் கேப்சர் பண்ணிட்டான். சொல்கிறான் ஆர்ட்ஃபுல்லாக ஒன்று சொன்னால் கூட நீங்கள் நம்ப மாட்டிங்களா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். அதாவது சம்மந்தான்னு சொன்னதை நம்மளே அவங்க உடனே கேட்குறான் அவன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.